இந்தியாவில் தயாரிக்கப்படும் மிகச்சிறிய சிப் உலகில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நாள் வெகு தொலைவில் இல்லை என பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்தார். டெல்லியில் செமிகான் இந்தியா என்ற செமிகண்டக்டர் மாநாட்டை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். 3 நாள் நடைபெறும் இம்மாநாட்டில் 48 நாடுகளைச் சேர்ந்த 20,000க்கும் அதிகமானோர் பங்கேற்றுள்ளனர். நிகழ்ச்சியில் விக்ரம் 32 பிட் மைக்ரோ கம்ப்ரசர் மற்றும் 4 அங்கீகரிக்கப்பட்ட திட்டங்களின் சோதனை சிப்புகளை பிரதமர் மோடியிடம் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் 7.8% பொருளாதார வளர்ச்சியை இந்தியா எட்டியிருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். உலகின் முன்னேற்றத்திற்கு செமிகண்டக்டர் சிப் மிக முக்கிய பங்கு வகிப்பதாக கூறிய அவர், வரும் ஆண்டுகளில் செமிகண்டக்டர் சந்தை $1 டிரில்லியன் கடக்கும் என்று கணித்தார். மேலும் 10 செமிகண்டக்டர் திட்டங்களில் 1.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் இந்தியா முதலீடு செய்வதாகவும், கச்சா எண்ணெய் என்பது கருப்பு தங்கம் என்றால் செமிகண்டக்டர் சிப் டிஜிட்டல் வைரம் என பிரதமர் மோடி உவமையுடன் ஒப்பிட்டார். அந்த வகையில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட சிறிய சிப்புகள் உலகில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் நாள் வெகு தொலைவில் இல்லை என பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்தார். தமிழக அரசின் சார்பில் 3.04 கோடி ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணிக்கு மின்சார வாரியம் டெண்டர் கோரி நடவடிக்கை எடுத்துள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் தாழ்வழுத்த பிரிவில் உள்ள அனைத்து மின் இணைப்புகளிலும் ஆளில்லாமல் மின் பயன்பாட்டை கணக்கெடுக்கும் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை மின்வாரியம் செயல்படுத்த உள்ளது. சுமார் 6 தொகுப்புகளாக 3 கோடி மின் இணைப்புகளிலும் 4.94 லட்சம் மின் விநியோக டிரான்ஸ்பார்மர்களிலும் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்டு தனியார் மூலம் பராமரிக்கப்பட உள்ளது. சென்னை, வேலூர் மண்டலங்களுக்கு 49.34 லட்சம், காஞ்சிபுரம், விழுப்புரம் மண்டலத்திற்கு 49.61 லட்சம் என 12 மண்டலங்களுக்கும் ஸ்மார்ட் மீட்டர் கொள்முதல் செய்யப்பட உள்ளது. இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணிகளை நிறைவு செய்ய மின்சார வாரியம் திட்டமிட்டுள்ள நிலையில் மாதம் ஒரு முறை மின் கட்டணம் வசூலிக்கும் முறை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது மின் பயன்பாடு 2 மாதங்களுக்கு ஒரு முறை கணக்கெடுக்கப்படும் நிலையில் சில ஊழியர்கள் கணக்கெடுக்க தாமதமாக வருவது, வீடுகளுக்கு நேரில் செல்லாமல் உத்தேசமாக கணக்கெடுப்பது போன்ற காரணங்களால் அரசின் சலுகைகளை பெறுவதில் சிக்கல்கள் உள்ள நிலையில் அதற்கு தீர்வாக ஸ்மார்ட் மீட்டர் முறை அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் இரவு 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.